Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிராஃப் டேட்டா பேஸ் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட, ஓகேவா? ஸோ கிராஃப் டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன? இது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் NoSQL டேட்டா பேஸ். பிகாஸ் இங்கே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் அப்படின்னா interconnected formatல. that means there is a more relationship between எல்லா டேட்டாஸ்க்கு இடையில நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா with the form of nodes and edges. that means இதெல்லாம் நோட்ஸ், ஓகேவா? இந்த நோட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான இந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறதுக்கு பேர் நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கிராஃப் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ இட் இஸ் த ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் NoSQL டேட்டா பேஸ் designed to represent and store data as the set of interconnected nodes and edges. இந்த நோடு ஒன்று என்டிட்டிஸ், ஓகேவா? ஒவ்வொரு என்டிட்டியும் மெஷர் சொல்லும், பர்சனு, நேமு, திங்ஸ், இதெல்லாம். அந்த எட்ஜஸ்ன்றது அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த ரெண்டு என்டிட்டிக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இதை மென்ஷன் பண்ணுறது தான் எட்ஜஸ், ஓகேவா? இந்த கிராஃப் டேட்டா மாடல் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா கிராஃப் தியரியை பேஸ் பண்ணி தான் வருது. இது ஒரு பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண விஷயம். எதுக்காக அப்படின்னா ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா, வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கப்ப அதுக்கு இடையில உள்ள இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இதை பற்றி நான் சொல்கிறதுக்காக கொண்டு வரது தான் இந்த கிராஃப் டேட்டா பேஸ், ஓகேவா? இதை மெயினாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமில், ஃப்ராட் டிடெக்ஷனில், நாலேஜ் கிராஃபில், நெட்வொர்க் அனாலிசிஸில், இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃப் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம். மெயின் கீ கேரக்டரிஸ்டிக்லாம் என்ன இருக்குது இந்த கிராஃப் டேட்டா பேஸை பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா, முதல்ல டேட்டா ரெப்ரசன்டேஷன் வித் கிராஃப் தியரி. எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். நோட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு என்டிட்டியை குறிக்கிறது. தட் மீன்ஸ் பீப்புள், பிளேஸு, ப்ராடக்ட், ஈவெண்ட், இதை பற்றியெல்லாம் சொல்கிறது. எட்ஜஸ்னா அந்த நோட்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது எட்ஜஸ், ஓகேவா? ஸோ எட்ஜஸ் கேன் ரெப்ரசன்ட் த ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ பீப்புள் ஆர் அ பர்ச்சேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் ப்ராடக்ட். அப்போ கஸ்டமர்னு ஒரு நோடு, ப்ராடக்ட்னு ஒரு நோடு இருந்தால் அது எட்ஜுன்றது இந்த கஸ்டமருக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது, ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன? போத் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் கேன் ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ள தனித்துவம், அதுக்கு என்ன இருக்குது ப்ராப்பர்ட்டி, அது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு நான் சொல்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது, ஓகேவா? தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஹைலி கனெக்டட் டேட்டா. தட் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கிராஃப் டேட்டா பேஸில் நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் query-ஆ இருந்தாலுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்து வச்சுருவோம். ஸோ எல்லா நோட்ஸுக்கு இடையில உள்ள ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராஃப் டேட்டா பேஸ் அப்படின்றது. அப்போது ஹைலி கனெக்டட் டேட்டாவாக இருக்குது. நெக்ஸ்ட் எஃபிஷியன்ட் ரிலேஷன்ஷிப் queries. தட் மீன்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாதிரி இல்லாமல் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ஜாயின் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா இங்கே ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு இதுக்கும் இடையில மேட்சிங் எப்படி இருக்குது, எந்த மாதிரி பாத் இருக்குது, எப்படி ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கலாம், இந்த நோடுக்கும் என்ன நோடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வே எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஓகேவா? அடுத்து ஸ்கீமா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்கீமா ஃப்ளெக்சிபிலிட்டினா நம்ம நார்மலாக NoSQL தெரிஞ்சது தான். இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால நான் ஈஸியாக எனக்கு எதுன்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நான் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஹரிசாண்டபிள் ஸ்கேலபிலிட்டி. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா நோட்ஸுக்கும் ஈக்குவலாக பார்ட்டிஷனாக கொடுத்து எனக்கு வேணுன்ற ஒர்க்லோட நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலபிலிட்டி. ஃபைனலாக ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் query. எவ்வளோ தான் கஷ்டமான டேட்டாஸாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்காக தான் நான் மெயினாக இந்த கிராஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? தென் ஹவு கிராஃப் டேட்டா பேஸ் ஒர்க் இன் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். பிக் டேட்டாவில் எந்த மாதிரி இந்த கிராஃப் டேட்டா பேஸ் யூஸ் ஆகுது, ஸோ எந்த மாதிரி மாடலில் எப்படி என் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், நிறைய வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கிராஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹேண்ட்லிங் ஹைலி காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். ரொம்ப கஷ்டமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன், ஒரு சோஷியல் மீடியாவில் யார் யார் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, எந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே மெசேஜ் ஷேர் ஆகுது, இந்த மாதிரி
ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க்கை நான் ஹேண்டில் பண்ணுறது இந்த கிராஃப் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான். தென் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், தட் மீன்ஸ் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது நேரத்தில் உங்களுக்கு என்ன ஷூட் ஆகுதோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டாஸோ ரிலேஷன்ஷிப்பையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப் டேட்டா பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ். அட் அ டைமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே நான் எப்படி ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும், அதுக்கு மெயினாக எடுத்துக்கிறது நம்ம ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் தான். ஒரு ஆப்பில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்களோ ஒன்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக அதர்ஸ் எல்லாமே வருது. எப்படி அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் மூலியமாக தான். அது வந்து ரியல் டைம் அனாலிட்டிக்ஸில் கிராஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி நடக்குது. அடுத்து எஃபிஷியன்ட் query எக்ஸிக்யூஷன். நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம கிராஃப் ட்ராவர்சல் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு நமக்கு வேணுன்ற ஆன்சரை குயிக்காக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஸ்கேலபிலிட்டி வித் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கனால மல்டிபிள் மிஷின்ஸ்குள்ள எங்கே எனக்கு டேட்டா மிஸ் ஆனாலும் நான் ஈஸியாக வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அடுத்து கிராஃப் அல்காரிதம். நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த கிராஃப் டேட்டா பேஸ் வந்து ரன் ஆகுது. பேஜ் ரேங்க் அல்காரிதம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், கம்யூனிட்டி டிடெக்ஷன், சென்ட்ரலிட்டி அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி வேரியஸ் வேல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் இந்த கிராஃப் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. தென் இன்டகிரேஷன் வித் அதர் பிக் டேட்டா டெக்னாலஜி. சம் அதர் டெக்னாலஜி மீன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி பிக் டேட்டா டெக்னாலஜிலாம் தெரியும். ஹடூப், ஸ்பார்க், ஃப்ளிங்க் இதெல்லாமும் கிராஃப் டேட்டா பேஸ்க்குள்ளே மிங்கிள் பண்ணி என்ன பண்ணுறோன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் கிராஃப் டேட்டா பேஸ். இவ்வளோ நேரம் என்னெல்லாம் கிராஃப் டேட்டா பேஸ்னால் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தோம். என்ன மாதிரி டைப் ஆஃப் கிராஃப் டேட்டா பேஸ்லாம் இருக்குன்னா முதல்ல ப்ராப்பர்ட்டி கிராஃப் டேட்டா பேஸ், அடுத்து ஆர்டிஎஃப் கிராஃப் டேட்டா பேஸ், அடுத்து மல்டி மாடல் கிராஃப் டேட்டா பேஸ். ப்ராப்பர்ட்டி கிராஃப் டேட்டா பேஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ்க்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுக்கும் வந்து எந்த மாதிரி கீ வேல்யூ பேஸ் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி கிராஃப் டேட்டா பேஸோட வேலை. ஓகேவா. எக்ஸாம்பிள் Neo4j, அமேசான் நெப்டியூன். Neo4j அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃப் டேட்டா பேஸ். இது இம்பார்ட்டண்டாக அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸில் எழுதுறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஃப் மாடல்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பேஸ் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா வேல்யூஸ்க்கு இடையில உள்ள, அதாவது நோட்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். ஓகே. இது Neo4jயோட வேலை. அடுத்து அமேசான் நெப்டியூன். அமேசான் நெப்டியூன்றது ஒன் ஆஃப் த கிராஃப் டேட்டா பேஸ் மாடல் தான். எது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா AWSல. ஓகேவா. அமேசான் வெப் சர்வீஸில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா RDF கிராஃப் டேட்டா பேஸ். RDF கிராஃப் டேட்டா பேஸ் அப்படின்றது ரிசோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம் ஒர்க். தட் மீன்ஸ் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை ட்ரிபிள்ஸ் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட். நம்ம எதை வந்து மெயினாக கொண்டு வர போகிறோம், அந்த சப்ஜெக்ட் என்ன, அது எதை மென்ஷன் பண்ண போகுது, அந்த ப்ரெடிகேட் என்ன, அதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது தான் இந்த RDF கிராஃப் டேட்டா பேஸோட வேலை. அதுக்கான எக்ஸாம்பிள் அப்பாச்சி, ஜென்னா அண்ட் ஸ்டார்டாக். ஓகேவா. மல்டி மாடல் கிராஃப் டேட்டா பேஸ்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் மாடல்ஸ். ஓகேவா. டேட்டா மாடல்ஸ் வந்து சேர்ந்துருக்கிறது. தட் மீன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்த டாக்குமெண்ட் டேட்டா மாடல், கீ வேல்யூ டேட்டா மாடல், கிராஃப் டேட்டா மாடல் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நான் வந்து மிக்ஸ்டாக வருது அப்படின்னா இது மல்டி மாடல் கிராஃப் டேட்டா பேஸோட வேலை. ஓகேங்களா. இதை தான் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் டேட்டா பேஸ். தென் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, நார்மலாக பார்க்குற பெனிஃபிட்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கிராஃப் டேட்டா பேஸ் யூஸ் ஆகும். ரியல் டைம் இன்சைட்ஸுக்கு, எஃபிஷியன்ட் பாத் ட்ராவர்சல், குயிக்காக வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஹைலி ஸ்கேலபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டேட்டா இன்டர்ஆப்பரபிலிட்டி. தட் மீன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டாவும் அடுத்த டேட்டாவோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கும் மோர் இன்டர்ஆப்பரபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா. சேர்ந்து இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகேவா. அடுத்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த கிராஃப் டேட்டா பேஸ்னு பார்த்தோம்னா சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஸோ நோட்ஸ் அண்ட் வேரியஸ் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயோ ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளேயோ வந்து ஒரு நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா கிராஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமில், ஃப்ராட் டிடெக்ஷனில், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில், நாலேஜ் கிராஃபில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா கிராஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி என்னால் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் about graph database in big data analytics மா. ரொம்ப ஈஸி क्वेश्चन தான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா எழுதிட முடியும். சைட் ரைட்டிங் தெரிஞ்சா மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அதுக்குள்ள நீங்க எழுதுற கான்செப்ட் நீங்க ஓன் ரைட்டிங்ல எழுதிடலாம். ஓகேவா. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.